டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசில் நாட்டின் உயரிய விருது. இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வழிவகுக்கும் அங்கீகாரம் என பிரதமர் பெருமிதம். மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம். அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு நடவடிக்கை. கடலூரில் சுரங்கப்பாதை அமைக்க அனுமதி அளிக்காததே விபத்திற்கு காரணம் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. எதற்காக முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் எனவும் கேள்வி. வல்லக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவை காண அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். செல்வ பெருந்தகையை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபு. இந்தியா உட்பட அனைத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கும் கூடுதலாக 10% வரி விதிக்க ட்ரம்ப் முடிவு. விரைவில் அறிவிப்பை வெளியிடுவார் என தகவல். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசில் நாட்டின் உயரிய கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் என்ற குடிமகன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ வழங்கினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவதற்கும் உலக அரங்கில் இணைந்து செயல்படுவதற்கும் அங்கீகாரமாக இது வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் இத்துடன் 26வது சர்வதேச விருதை பெறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் சட்டங்களை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. திமுகவின் தொமுச மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. தமிழகத்தில் அதிமுக தொழிற்சங்கம் பங்கேற்கவில்லை. 13 தொழிற்சங்கங்கள் இணைந்து நடத்தும் இந்த போராட்டத்திற்கு ஆட்டோ மற்றும் பேருந்து சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. எனினும் இன்று வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கடலூர் அருகே செம்மங்குப்பம் ரயில்வே பாதையை கடக்கும் போது தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதியது. இதில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்தும் மாவட்ட ஆட்சியர் ஓராண்டாக அனுமதி தராததே விபத்துக்கு காரணம் என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நடப்பு ஆண்டில் மட்டும் கடலூரில் எத்தனை முறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே குற்றச்சாட்டை ரயில்வே துறையும் தெரிவித்திருக்கிறது. வல்லக்கோட்டை முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவில் புனித நீர் ஊற்ற செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அமைச்சர் சேகர் பாபு தனது இல்லத்திற்கு வந்து தன்னை சந்தித்து வருத்தம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதி அளித்திருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி விதிமுறைகளை மீறி தொடர்ந்து தன்னை தலைவர் என்று கூறி வருவதாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்கள் செல்லாது என அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாமக நிர்வாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. பவன் கல்யாணுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மையில் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாண் பங்கேற்றார். இது குறித்து விமர்சித்துள்ள ரோஜா, ஆந்திரா வந்தால் காவி வேஷ்டி, தமிழ்நாடு சென்றால் பச்சை வேஷ்டியை பவன் கல்யாண் கட்டிக்கொள்வதாகவும் திடீரென இந்த பக்தர் அந்த பக்தர் என பேசுவதாகவும் ரோஜா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். வேலைக்கு வராதவர்கள் மீது நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே தமிழகத்தில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.
அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என திருமாவளவன் விமர்சனம் செய்ததற்கு இபிஎஸ் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இபிஎஸ், அதிமுகவும் பாஜகவும் இணக்கமாக இல்லை என திருமாவளவன் கண்டுபிடித்து விட்டாரா என கேட்டுள்ளார். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் என்றும் கூறியுள்ளார். எங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் விளக்கம் சொல்வதற்கு திருமாவளவன் யார் என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்து என்டிஏ கூட்டணிக்குத்தான் தான் தலைவர் என அமித்ஷா கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதலாக 10% விதியை அமெரிக்கா விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாலரை பலவீனப்படுத்தும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகள் செயல்பட்டு வருவதாக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்த ட்ரம்ப் அந்நாடுகள் மீது 100% வரி விதிக்கப்படும் என எச்சரித்திருந்தார். இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாடு அதிபர் ட்ரம்புக்கு எரிச்சலை ஊட்டியது. இதைத் தொடர்ந்து கூடுதலாக 10% வரியை அவர் விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.